உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த அடங்காப்பிடாரி அன்னைக்கு வீட்லயே இல்லன்றதுக்கு இவ்வளவு பெரிய ஆதாரம் கையில இருக்கு. அங்க பாரு. அதை எல்லார்கிட்டையும் காட்டி அவளை அசிங்கப்படுத்தி இந்த நிச்சயத்தை நிறுத்தணும்னு பார்த்தா நீ என்னக்கா யோசிச்சுக்கிட்டு இருக்க? தப்பு பூரா அவ பேர்ல வச்சுக்கிட்டு எவ்வளவு தைரியமா நம்ம முன்னாடி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா. அவ வீட்லயே இல்லாம அவ வீட்லதான் இருந்ததா கடைசி வரைக்கும் சாதிச்சு உன்னைய அவ ஆத்தாக்காரிகிட்ட மன்னிப்பு கேட்க வச்சால. அவளையும் அவளுக்கு உடந்தையா இருந்து கமுக்கமா இருந்தா பாரு அவ ஆத்தாக்காரி, அவளையும் சும்மாவே விடக்கூடாதுக்கா. 2 பேரையும் நிச்சயத்துக்கு வந்திருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நம்ம கால்ல விழுக வச்சு அவமானப்படுத்தணும்க்கா. அந்த அவமானம் தாங்க முடியாம ஆத்தாலும் மகளும் நாண்டுகிட்டு சாகணும். வாக்கா போலாம். அக்கா, என்ன நீ என்னதான் யோசிச்சுக்கிட்டு இருக்க? இன்னைக்கு நடந்தது என் மனசுக்குள்ள கொழுந்து விட்டு எரியுது. இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன்க்கா. இப்ப அது நமக்கு கிடைச்சிருக்கு. அதை விட்டுட்டு நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இப்ப நீ வரியா இல்ல நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்லட்டுமா? டேய், எதுக்குடா இப்படி துள்ளிக்கிட்டு இருக்க? எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும் தெளிவா யோசிச்சு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும். இல்லனா போன தடவை ஆன மாதிரி நாம தான் அசிங்கப்பட்டு நிக்கணும். அக்கா, நாம எதுக்கு அசிங்கப்பட போறோம்? அன்னைக்கு நம்ம கிட்ட ஆதாரம் இல்ல, இன்னைக்கு நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கு. அவன் நம்ம கிட்ட வசமா சிக்கிக்கிட்டா. இப்ப இத வச்சு அந்த அடங்கா பிடாரியையும் அவ ஆத்தாக்காரியையும் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறதுனால என்ன நடக்க போகுது? அக்கா, என்னக்கா இப்படி கேக்குற? நம்மள மன்னிப்பு கேட்க வச்சு அசிங்கப்படுத்தினாலுங்கள அவளுங்களையும் இன்னைக்கு நாம எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம்க்கா. அவளுங்க மன்னிப்பு கேட்பாளுங்க, ஆனா இந்த கல்யாணத்தை எல்லாம் நிறுத்த முடியாது. அக்கா, ஏங்க அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு சொல்ற? டேய், இப்ப தப்பு பண்ணிருக்கிறது யாரு? பாசம் மிகுந்த அண்ணனுங்களோட அன்பு தங்கச்சியும் அவளோட மகளும் தானே. அப்படி இருக்கிறப்ப இந்த 2 அண்ணன்களும் சேர்ந்து என் தங்கச்சியும் அவ மகளும் செஞ்சது தப்பே இல்லைன்னு சாதிச்சிருவாங்கடா. என் தங்கச்சி அவ பொண்ண படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்படுறா, அதனால அவ வேலைக்கு போறா, இதுல என்ன தப்பு இருக்குன்னு பேசி மொழிகிருவாங்க. அப்ப இத கண்டுக்காம விட்டுறலாம் சொல்றியா? டேய், இப்படி ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு, அத சும்மா விடுறதுக்கு நான் என்ன முட்டாள்னு நினைச்சியா? இத வச்சு இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டணும்னு எனக்கு தெரியும். என்னக்கா செய்ய போற? நீ ஆடாறத நிறுத்து நந்தினி, முதல்ல உட்காரு. சொல்றேன்ல உட்காரு. நந்தினி, அத்தையும் உன்னையும் எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துறதை விட வீரன் மாமாவுக்கு வேற என்ன முக்கியமா இருக்கும்? எனக்கு தெரியலையே. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, அது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். நீ இன்டர்வியூக்கு போன விஷயம் அருளுக்கு தெரியுமா? இல்ல, தெரியாது. நான் சொல்லல. ஏன் சொல்லல? நீ அவங்கிட்ட சொல்லிருக்கணும்ல நந்தினி. உன்னை கட்டிக்க போறவன் தானே அவன், அவங்கிட்ட ஏன் சொல்லாம விட்ட? எப்படி சொல்றது கரிகாலா? பூ வைக்கிற அன்னைக்கு நான் இன்டர்வியூக்கு போனங்கிற விஷயம் அருளுக்கு தெரிஞ்சா நீ வீட்ல இல்லாம தான் எங்க அம்மாவை மன்னிப்பு கேட்க வச்சியான்னு அவன் மேல கோவப்படுவான்ல. அதனால தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். புரியுது. அப்ப கண்டிப்பா வீரன் மாமா நீ இன்டர்வியூ போன விஷயத்த அருள் கிட்ட சொல்லி அவன் கோவத்தை தூண்டி விட்டு உங்க கல்யாணத்தை நிறுத்த பாப்பாரு. அதுதான் அவரோட திட்டமா இருக்கும்.
மாப்ள ஆ? மாப்ள மாமா என்ன மாமா என்னாச்சு? ஏன் உங்க கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? என் அக்காவை எப்படியாவது காப்பாத்துக்க மாப்ள. தயவு செஞ்சு எங்க அக்காவை நீ காப்பாத்தி கொடு மாப்ள. என்ன மாமா சொல்றீங்க? அம்மாக்கு என்னாச்சு? நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அக்கா சாக போறேன்னு சொல்லி கதவை பூட்டிட்டு தூக்குல தொங்க போறாங்க மாப்ள. நீதான் வந்து காப்பாத்தணும் மாப்ள. ஐயோ தோ இந்த ரூம் தான் மாப்ள. அம்மா அம்மா அக்கா அம்மா அக்கா ப்ளீஸ்க்கா அம்மா கதவு திறக்கா. அம்மா அக்கா 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 இறங்குக்கா. இறங்குமா இறங்கு. அட என்னக்கா நீ ஏங்க இப்படி பண்ற? அம்மா என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி பண்ற? அம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. இப்படி தூக்குல தொங்க போற அளவுக்கு என்னம்மா ஆச்சு? நான் எதுவும் சொல்ல தயாரா இல்லப்பா. நான் சொன்னா மட்டும் என்ன நடந்துற போகுது? என் பேச்ச இங்க யார் கேக்குறா, யார் நம்புறா? அதனால நான் எதையும் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. என்ன சாக விடுங்க, நான் செத்து தொலைறேன். அப்பவாவது நிம்மதியா இருப்பேன். அம்மா என்னம்மா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? இப்படி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? அக்கா மாப்பிள்ள தான் கேக்குறான்ல, சொல்லுக்கா. நீ பெத்த புள்ள தானக்கா அவன். நீ சொல்றத நம்புவான்க்கா அவன். வேண்டாம்ப்பா வேண்டாம். நான் யாரையும் நம்புறதா இல்ல, எதையும் சொல்றதாவும் இல்ல. நான் பட்ட அசிங்கம் எல்லாம் போதும். இனிமே நான் அவமானப்பட தயாரா இல்ல. என்ன சாக விடுங்க போதும். என்னம்மா நான் செத்து தொலைறேன். அம்மா என்னம்மா திரும்ப திரும்ப இப்படியே சொல்லிட்டு இருக்க? அக்கா உன் மனசுக்குள்ள நீ எவ்வளவு வலியோட இருக்குன்னு எனக்கு புரியுதுக்கா. ஏன்னா நான் தானே உன் கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்தவ. நீ எவ்வளவு மனசு உடைஞ்சு போயிருக்கன்னு எனக்கு தெரியும்க்கா. இல்லன்னா நீ இப்படி சாகணும்னு நீ முடிவு எடுத்திருப்பியா? உன் பிரச்சனை என்னன்னு நீ மாப்பிள்ளை கிட்ட சொல்லலனா என்ன? நான் சொல்றேன்க்கா, எனக்கு தான் எல்லாமே தெரியுமே. உண்மையிலேயே உன் புள்ளைக்காவது உன் மேல பாசம் இருந்தா அவன் உன் பக்கம் நிப்பான், உனக்காக நியாயத்தை கேட்பான். என்ன மாப்பிள்ள நீ கேப்பல்ல? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தொலைங்க மாமா. பாத்தியாக்கா, நீ சாக போறன்னு தெரிஞ்சதுமே என் மாப்பிளைக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கு. என் மாப்பிள்ள கண்டிப்பா உனக்கான நியாயத்தை கேட்பான்க்கா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குக்கா. உனக்கு அநியாயம் பண்ண யாரையும் அவன் விட மாட்டான்க்கா. மாப்பிள்ள அக்கா இப்ப செத்து போகணும் முடிவெடுத்ததுக்கு காரணம் அந்த நந்தினி தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.